Chandra Mihiranmayhim Lakshmim Jatave. The medical director, Tamil Nadu division. Our doctor also is coming. Welcome, sir. And Mr. Benny Babu is the vice president of a Maximation Group. Welcome, sir. Dr. Mercy, welcome, madam. He is a government medical officer, medical chief. Welcome, madam. Dr. Penna Rajkumar, sir, welcome, sir. Our building owner, Mr. Kannan and the family, and Mr. Star Medical Boy and Mr. Kannan also here. Sir, all are welcome, sir. Hindu Munani President, the Solayology, sir, happy welcome, sir. And also our staffs and everyone person here, so all are welcome. So first of all, we given our respected chairman, Meenakshi. Madam, yeah, one minute. ऊर माले Namamanam Bhamanam Puruષ Saventyah Ahishyaventriyah Pravidishtarihin. सर अपने कहाँ पर हैं? Dr. Sidhu was माला माला दीर्घायुष्याभिवृद्धिरस्तु our vice president, Mr. Benny Babu, Dr. Rajkumar sir. நாங்கள் மேக்ஸிவிஷன் மதுரை சென்ட்ரல்லேருந்து பேசுகிறோம். மேக்ஸிவிஷன் ஐ ஹாஸ்பிட்டல் 1996 ஹைதராபாத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. டாக்டர் காசு பிரசாத் ரெட்டி என்றவர் பக்கத்தில் உட்கார்ந்துருக்காங்க. சார் தான் முதல் பிரான்ச் ஆரம்பிச்சது. அவர் இங்கிலாந்தில் கண் மருத்துவராக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்தியாவுக்கு சேவை செய்யணுன்ற நோக்கத்தில் அவர் அதை விட்டு ஹைதராபாத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணார். அங்கே இருந்து இன்னைக்கு இது இந்தியா மொத்தத்தில் 50வது கிளை இன்னைக்கு இங்கே ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து MMM ஆப்டிகல்ஸ் சப்போர்ட்டோட மேக்ஸிவிஷன் சிட்டி சென்டர்ன்ற பேரில் நாங்கள் இங்கே ஆரம்பிச்சிருக்கோம். கடந்த வருடம் தமிழ்நாடு அரசோட முதலீடு ஊக்குவிக்க அந்த திட்டத்தின்படி நாங்கள் ப்ரொஜெக்ட் வெளிச்சம் அப்படின்ற ஒரு ஒப்பந்தம் தமிழ்நாடு அரசோட நாங்கள் ஒப்பந்தம் வச்சோம்.
அந்த ஒப்பந்தத்தின்படி இந்த 5 வருடத்துக்குள்ள தமிழ்நாடு மொத்தத்துல 100 கண் மருத்துவமனைகள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதுல வந்து 50% பெரிய கண் மருத்துவமனைகளும் 50% இந்த நிறுவனத்தை போல விஷன் சென்டர், அதாவது பார்வை மையங்கள் என்ற முறையில ஆரம்பிக்கிறதுக்கு நாங்கள் ஒப்பந்தம் வச்சிருந்தோம். அதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப், முதல் கட்டமாக இன்னைக்கு மதுரையில் இங்கே வந்து விஷன் சென்டர் ஆரம்பிச்சிருக்கோம். விஷன் சென்டர் அப்படின்றது இங்கே வந்து ஒரு முதல் கட்டம் கண் பரிசோதனை. இங்கே கண்களுக்கு பிரச்சனை இருக்கிறவங்கள இங்கே இருந்து சோதனை பார்த்து எங்களுடைய மெயின் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அறுவை சிகிச்சை போன்ற எல்லா ட்ரீட்மெண்ட்டும் அளிக்கக்கூடிய வசதிகள் நாங்கள் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃபியூச்சரில் டெலி ஆஃப்தால்மாலஜி அதுவும் இங்கே கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருக்கிறோம். டெலி ஆஃப்தால்மாலஜி அப்படின்னா இங்கே பார்க்குற பேஷண்ட்டை மெயின் சென்டரில் இருக்கிற சீஃப் டாக்டர் டைரெக்டாகவே பார்த்து அவங்களுக்கு கண்ணில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றது டெலி ஆஃப்தால்மாலஜி மூலியமாக கூட செய்யக்கூடிய வசதிகளும் செய்ய போகிறது வரும் நாட்களில். ஸோ இங்கே வந்து முழு நேரம் கண் மருத்துவர் ஒரு டாக்டர் வந்து இங்கே எப்போவுமே அவைலபிளாக இருப்பாங்க. இது வர பேஷண்ட்டுக்கு அவருக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செக்அப், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ட்ரீட்மெண்ட், ஃபர்ஸ்ட் எய்டு, அது மட்டும் இல்லாமல் சாதாரணமான கண் வியாதிகளுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டும் அறுவை சிகிச்சையும் லேசர் ட்ரீட்மெண்ட்டும் தவிர மற்ற எல்லா ட்ரீட்மெண்ட்டும் இங்கே செய்யப்படும். மற்ற பேஷண்ட்ஸை வந்து மெயின் சென்டரில் கொண்டு போய் நாங்கள் பண்ணுவோம். இப்போ தமிழ்நாட்டில் திருச்சி, மதுரை, சேலம், பெரம்பலூர், தஞ்சாவூர் 5 இடங்கள்ல மேக்ஸிவிஷன் ஐ ஹாஸ்பிட்டல் வேலை செஞ்சு வருது. இதுல வந்து இந்த முதல் 5 சென்டரும் வந்து மெயின் சென்டர்ஸ் ஆகும். இதே மாதிரி விஷன் சென்டர்ஸ், அங்கே சப்போர்ட்டிவான சென்டர்ஸும் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அடுத்த கட்டமாக கும்பகோணம், ஈரோடு அந்த மாதிரி பிரான்ச்சஸும் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ மேக்ஸிவிஷன் வந்து இந்தியாவில் பல காரியங்களும் வந்து டெக்னாலஜி வைஸ் வந்து முதலாக இங்கே கொண்டு வந்திருக்கோம். டாக்டர் காசு பிரசாத் ரெட்டி தான் இந்தியாவிலேயே முதல் லேசர் சிகிச்சையை செஞ்ச டாக்டர். இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணது டாக்டர் காசு பிரசாத். ஸோ அப்படி ஒரு டெக்னாலஜி பேக்கிங்கோட தான் இந்த நிறுவனம் நடக்கிறது. வேர்ல்ட் கிளாஸ் என்னென்ன டெக்னாலஜி இருக்கோ, லேசர் டெக்னாலஜி, ராபாட்டிக் டெக்னாலஜி, அந்த டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்து பெரிய பெரிய பட்டணங்கள் மட்டும் இல்லை, சின்ன சின்ன ஊர்களும் அந்த வசதிகள் போய் சேரணும் அப்படின்ற நோக்கத்தில் நம்ம செய்கிறோம். டாக்டர் காசு பிரசாத் ரெட்டி இன்னைக்கும் ஒவ்வொரு நாள் குறைஞ்சபட்சம் ஒரு ஃப்ரீ ஆப்ரேஷன் அவர் கையால் செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் சேவை செய்கிறவர். இவ்வளோ பெரிய ஒரு கார்பரேட் செட்டப்ல இருந்து கூட டெய்லி ஒரு ஃப்ரீ சர்ஜரியாவது அவர் கையால் செய்யணுன்ற ஒரு நோக்கத்தில் அவர் இதுக்கு தலைமை கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் டாக்டர் ஜிஎஸ்கே வேலு, அவர் சென்னையில் எங்களுடைய ப்ரொமோட்டராக அவங்க இருக்கிறாங்க. அவங்க சப்போர்ட்ல வந்து இந்த ஆர்கனைசேஷன்ஸ் நடக்கிறாங்க. தமிழ்நாடு வெளிச்சம் ப்ராஜெக்ட்ல வந்து இதுவரை எவ்வளவு நோயாளிகள் நம்ம பார்த்துருக்கோம்? எங்களுடைய 5 மெயின் சென்டர்ஸும் இந்த மாதிரி சென்டர்ஸும் சேர்த்து ஒரு மாசம் குறைந்தது 5000 பேஷண்ட்ஸை பார்க்குறோம். ஸோ அந்த 5000 பேஷண்ட்ஸ்னா இப்போ நாங்கள் 2 வருஷமா ஹாஸ்பிட்டல் ரன்னிங்கில் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் பேஷண்ட்ஸை வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வெளிச்சம் ப்ராஜெக்டில் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம், அரசு ஊழியர்களுக்குள்ள திட்டம், விரைவு அடைந்த அரசு ஊழியர்களுக்குள்ள திட்டம், எல்லா திட்டங்களும் வந்து இதில் இருக்கு. ப்ளஸ் எல்லா இன்சூரன்ஸும் இதில் இருக்கு. ப்ளஸ் வந்து இதில் அஃபோர்ட் பண்ண முடியாதவங்களுக்கு அவங்களுக்கும் வந்து அந்த சப்சிடைஸ் ரேட்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குற இதுவும் அதுல. இந்த வெளிச்சம் ப்ராஜெக்ட்ல என் கண்ணில் என்ன மாதிரியான நம்ம நோய்களை அது பார்க்குறோம் இந்த வெளிச்சம் ப்ராஜெக்ட்ல? புரியுது. ஸோ எல்லா வியாதிகளும் பார்க்குறோம். அதான் கண்புரை, நீரழுத்த வியாதி, மார்கன், கருவிழி பாதிப்பு, விழித்திரை பாதிப்பு, சக்கரை நோய் பாதிப்பு போன்ற எல்லா வியாதிகளுக்கும் பார்க்குறோம். என்னுடைய நோக்கம் வந்து நம்ம மையத்துல வர ஒரு பேஷண்ட் வந்து அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக இன்னொரு இடத்துக்கு போக வேண்டிய அவசியம் வரக்கூடாது. ஸோ அதனால இந்த 5 சென்டருக்குள்ள எல்லா ஸ்பெஷாலிட்டிஸும் வச்சிருக்கோம். ஸோ ஒரு பேஷண்ட் வந்து அவங்களுக்கு A to Z எல்லா ட்ரீட்மெண்ட்டும் வந்து ஒரே இடத்துல கொடுக்குற மாதிரி தான் நாங்கள் பார்த்துருக்கோம். அதுல வந்து நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி அஃபோர்டபிலிட்டி இல்லை, அவங்களால அந்த வசதி கம்மியா இருக்கிறவங்களுக்கு சப்சிடைஸ் பண்ணி பண்றதும் வந்து எங்களோட நோக்கம். ஸோ இது வந்து ஒரு ப்ராஃபிட் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துல இல்லாம சர்வீஸ் கூட செய்யணும் மக்களுக்கு அப்படின்ற ஒரு நோக்கத்துல நாங்கள்
இப்போ கிராமப்புறங்கள்ல இப்ப நகர்ப்புறங்கள வச்சுட்டீங்க, கிராமப்புற மக்களுக்கு நிறைய கண் சம்பந்தமான நோய்கள் இருக்குது. அது சம்பந்தமா நீங்க முகாம் மாதிரி எதுவும் அமைக்கிறதுக்கு ஃபியூச்சர் பிளான் எதுவும் இருக்குதா? அது முகாம் வந்து இப்பவே நடந்துட்டு தான் இருக்கு. எங்களுடைய எல்லா சென்டர்ஸ்லயும் வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2-3 கேம்ப்ஸ் நடந்துட்டு இருக்கு. இது வந்து கிராம பிரதேசங்கள்ல கேம்ப் நடக்குது, ரெசிடென்ஷியல் ஏரியாஸ்ல கேம்ப் நடக்கிறது, ஆபீசஸ்ல கேம்ப் நடக்கிறது, கார்பரேட் சென்டர்ஸ்ல கேம்ப் நடக்குது. ஸோ மக்களுக்கு வந்து அந்த அவங்க இருக்கிற இடத்துல மருத்துவ சேவை போய் சேரணுன்ற நோக்கத்துல அந்த இடங்கள்லயும் கேம்ப் செஞ்சுட்டு தான் வரும். இந்த சிட்டி சென்டர் தந்திருக்கீங்க, இதுல என்ன பேசுறது? இந்த சிட்டி சென்டர் இன்ட்ரோடியூஸ். நான் வந்து டாக்டர் ராஜ்குமார். நான் வந்து டாக்டர் ராஜ்குமார், ரீஜனல் மெடிக்கல் டைரக்டர் ஃபார் மதுரை ரீஜனுக்குங்க. இப்போ இதான் நம்ம தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் மேக்ஸிவேஷனோட சிட்டி சென்டர். இந்த சிட்டி சென்டரில் பார்த்தீங்கன்னா லைக் இந்த ஓபியில் இருக்குங்க, ஓபி இப்போ சர்ஜிக்கல் இது இங்கே இருக்காதுங்க. ஸோ இந்த ஓபி இதில் வந்துட்டு லைக் முக்கியமான பேஷண்ட் வருவாங்க, சுற்றி இருக்க கிராமப்புறத்தில், இது பக்கத்தில் ஜங்ஷன் பக்கத்தில் இருக்குது, அப்புறம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிறதுனால இப்போ சுற்றி இருக்க கிராமங்கள், அந்த கிராமத்துலேருந்து பேஷண்டோட அசசிபிலிட்டி வந்து இந்த விஷன் சென்டருக்கு வந்து உடனே நம்ம ஸ்க்ரீன் பண்ணி அவங்களுக்கு கேட்ராக்டு, கண்புரை, வெளித்திரை பிரச்சனைகள், கண் ப்ரெஷர் இருந்தால் நம்ம எங்களோட டெர்ஷரி ஹப் அது கேட்கறதுனால பெரிய செட்டப்ல வச்சிருக்கோம். எல்லா விதமான லேசர், எல்லா விதமான ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் கட்டிங் டெக்னாலஜி வச்சிருக்கனால அங்கே வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கனால இங்கே ஜங்ஷன் பக்கத்து, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்து அந்த ஃபீடர் சென்டர் மாதிரி வச்சு இந்த ஃபீடிங் சென்டர் வந்து நம்மளோட டெர்ஷரி ஹப் கொண்டு போய் அதை நம்ம பெரிய லெவலில் பேஷண்ட்டுக்கு அருமையாக செய்து கொடுத்தது. அந்த அசசிபிலிட்டிக்காக தான் இந்த விஷன் சென்டரை நம்ம கொண்டு வந்தது. இந்த மாதிரி ஒரு 10 விருதுநகர், புதுக்கோட்டை, அதே இந்த தென் மாவட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா இது மாதிரி விருதுநகர், சிவகாசி, கோவில்பட்டி இதை மாதிரி பக்கத்தில் இருக்க சுற்றுவாரத்தில் நம்ம இந்த மாதிரி விஷன் சென்டரை தொடர்ந்து 12 இடத்துல பிளான் பண்றோம். ஸோ இந்த மதுரைக்கு வந்து அசசிபிலிட்டி கொடுத்து மக்களோட அவுட்ரீச், இது வந்து அவுட்ரீச் ப்ரோக்ராம் மாதிரி கொண்டு வந்து இந்த விஷன் சென்டருக்கு நம்ம கொண்டு வந்து நம்ம டெர்ஷரி ஹப் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு ஏதாவது நீங்கள் காமிச்சிங்களா சார்? அது சார் இப்போ இந்த கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் மொபைலுக்கும் கண்ணுக்கும் ஒன்றும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இந்த கொரோனா லாக்டவுன் பீரியட்க்கு பிறகு நடந்த நிறைய ஆராய்ச்சிகள்ல கண் பார்வை குறைவுக்கும் மொபைலினுடைய பயன்படுத்துறதுக்கும் சரியான முறையில் அதுக்கு வந்து தொடர்பு இருக்கு அப்படின்றது இந்த ரிசர்ச்சில் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதுல எந்த சந்தேகமே இல்லை, மாற்று கருத்து இல்லை அப்படின்றது நிச்சயமாக அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த குழந்தைகளுடைய கண் பிரச்சனைகளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் ஸ்கூல் கேம்ப் நடத்துகிறோம், ஸ்கூல் ஸ்கிரீனிங் கேம்ப். அதாவது பள்ளி கூடங்களில் போய் பள்ளியில் போய் குழந்தைகளை ஸ்கிரீன் பண்ணி பார்வை குறைவுள்ள குழந்தைங்களை எங்களுடைய ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் ரெஃபர் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் கண்ணாடி மட்டும் கொடுத்து அவங்கள சரி பண்ண முடியாததுனால அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், அவங்களுடைய வாழ்க்கை முறைகளை மாற்றி அமைக்கிறதுக்கு ஒரு சில ஆலோசனைகள் வந்து நாங்கள் பள்ளி ஆசிரியர்களுக்கு மட்டும் இல்லை அவங்களுடைய தாய் தகவல்களுக்கும் நாங்கள் கொடுக்குறோம். அதாவது மொபைல் யூசேஜை குறைக்கிறதுக்கு மற்ற ஆக்டிவிட்டிஸை வந்து அவங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கணும். அதாவது இப்போ உதாரணத்துக்கு சிலம்பாட்டம் அல்லது ஸ்கேட்டிங், ஸ்விம்மிங், அது போல ஆக்டிவிட்டிஸும் இன்வால்வ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அந்த மொபைல் யூசேஜை குறைக்கிறதுக்கு வீட்டுக்கு வெளியே போய் அதிக டைம் பயன்படுத்தணும், வீட்டுக்குள்ள கம்மியாக இருந்துட்டு வெளியே போய் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அது இல்லாமல் வேற ஒரு சில மருந்துகள் கூட இப்போ இதுக்கு அவைலபிளா இருக்கு, நாங்கள் அதை கொடுத்துட்டு இருக்கிறோம். மயோப்பியா அல்லது பார்வை குறைபாடு என்ற இந்த வியாதிக்கு ஸ்பெசிஃபிக்கான ஒரு சில கண்ணாடிகளும் வந்து இப்போ அவைலபிள். அது வந்து மயோஸ்மார்ட் அந்த மாதிரி பேர்கள்ல அந்த கண்ணாடி இப்போ விற்கப்படுறது, DIMS சொல்லுவோம். அந்த கண்ணாடிகளும் வந்து குழந்தைகள் கொடுக்குறோம். ஸோ மயோப்பியா கிளினிக், அதாவது பார்வை குறைபாடு கிளினிக் அப்படின்னு ஸ்பெஷலாகவே நாங்கள் எங்களுடைய ஹாஸ்பிட்டல்ஸில் நடத்துகிறோம். அங்கே இந்த மாதிரி குழந்தைங்களை கொண்டு வந்து கண்ணாடி மட்டும் இல்லை, மருந்து மட்டும் இல்லை, வாழ்க்கை முறைகளை மாற்றி அமைக்கிறதுக்குள்ள ஆலோசனைகளும் நாங்க வந்து அவங்களுக்கு வழங்குறோம். எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து ரொம்ப ஈஸியா பண்ண முடியுது, ஏன்னா அவங்க கேட்டாவே பர்மிஷன் கொடுக்குறாங்க. பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல வந்து ஒரு சில ஸ்கூல்ஸ்ல வந்து பர்மிஷனுக்கு வாங்குறதுக்கு எல்லாம் சிரமம், பிகாஸ் அவங்க நாங்களே போய் காமிச்சிரும், டாக்டர் நாங்கள் போயிடும் அப்படின்னு கூட சொல்ற ஸ்கூல்ஸ்க்கு இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் எல்லாத்தையுமே அப்ரோச் பண்றோம். இல்லை, மதுரையிலேயே கூட வந்து இப்போ நம்ம கிட்டத்தட்ட 25 ஸ்கூல்ஸ்க்கு வந்து ஸ்கிரீனிங் பண்ணியிருக்கோம், வேக்சினேஷன் மூலமாக பண்ணியிருக்கோம். இன்னும் இன்க்ரீஸ் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க டீம். 2-3 டீம் இருக்குன்னு ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸ்கூல் பிள்ளைகளுக்கு பர்டிகுலரா வந்து இந்த +1 +2 பிள்ளைகளுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களோட விஷயம் நல்லா இருக்குன்றதுக்காண்டி நாங்கள் வேக்சினேஷன் மூலமா வந்து நிறைய கேம்ப் நடத்திருக்கோம்.
இப்போ ஸ்கூல்ல போய் நீங்க ஸ்கிரீன் பண்ணீங்கல்ல, அது வெளிச்சம் ப்ராஜெக்ட்ல வருதா? வருது. அது வந்து வெளிச்சம் ப்ராஜெக்ட் மூலமா தான் பண்றது. அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே, அந்த ப்ரோக்ராம் எல்லாமே கவர்மெண்ட் எங்களுக்கு சப்போர்ட் பண்றதுனால தமிழ்நாடு கவர்மெண்ட் சிஎம் வந்து இது சம்பந்தமா வந்து ஒரு எம்ஓஐ சைன் பண்ணிருக்காரு. அவருடைய டைரக்ட் பார்வையில வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து இந்த ஸ்கூல்ஸ்ல வந்து நிறைய வந்து இப்போ கேம்ப் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இந்த அகாடமிக்கல் இயர் வருதுல, ஸ்கூல் ஓப்பனிங் வருதுல, அதுல வந்து ஒரு 25 ஸ்கூலை வந்து நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். அந்த ஸ்கூல்ல வந்து டெய்லி 2 ஸ்கூல் பண்ற மாதிரி உங்க மீடியா மூலமா எங்களுக்கு சப்போர்ட் பண்ண அந்த மாதிரி சொல்லணும். நீங்க கம்யூனிகேஷன் கொடுக்கணும். நான் டாக்டர் ஷிபு வர்க்கி, மருத்துவ இயக்குனர், தமிழ்நாடு மேக்ஸிவிஷன். என் பேர் டாக்டர் எஸ்பி ராஜ்குமார், மதுரை ரீஜனுக்கு நாங்கள் மெடிக்கல் டைரக்டர் ரீஜன். Dr. Kasu Prasad Reddy. I'm so happy to be in Madurai. Wishing everybody, and especially Maxivision, this Vision Center, all the best and blessings of the great. Thank you.